அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகா பெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல். நீண்ட ஆயுளுடன் செல்வம் செல்வாக்கு உயர, பதவி உயர்வு உண்டாக, குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாக, நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த ஒரு வரியை மட்டும் சொல்லிக்கிட்டே இருங்க. வாழ்க்கையில் அடுத்தடுத்து பிரச்சனைகள், அடுத்தடுத்து சோதனைகள், அடுத்தடுத்து தோல்விகள், என்னால் எதையுமே சமாளிக்க முடியல அப்படிங்கிறவங்க இப்போ நான் சொல்கிற இந்த விஷயத்தை தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் கடைப்பிடிச்சிட்டே வாங்க. நிச்சயமாக உங்களது பிரச்சனைகள் எல்லாமே தீரும். அதை போல குறிப்பாக மன நிம்மதி ஏற்படும். நம்ம சேனலில் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும், அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும், இப்போ ஸ்க்ரீனில் நிறைய விஷயங்கள் பார்த்துட்ருப்பீங்க. அந்த பிரச்சனைகளுக்கு பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. முனிவர் ஒருவரது சாபத்தினால் பரிஷித் மகாராஜா, அபிமன்யுவின் மகன்தான் பரிஷித் மகாராஜா, பாம்பால் 7 நாளில் மரணத்தை சந்திப்பார் அப்படிங்கிற ஒரு நிலையில் இருந்தபோது, இவர் தான் ஸ்ரீமத் பாகவத புராணம் முழுவதையும் அந்த 7 நாட்களுக்குள்ள அவருக்கு முன்னாடி பிரசங்கம் செய்து அவர் நற்கதி, அதாவது பரிஷித் மகாராஜா நற்கதி அடையும்படி செய்தார். அதன் மூலம்தான் நமக்கு பாகவத புராணம் கிடைத்தது. இது யாரால அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுகபிரம்ம மகரிஷி. இப்போ அவருடைய மந்திரத்தை தான் சொல்ல போகிறோம். அவருக்கு நிறைய மந்திரங்கள் இருக்குது. நான் இப்போ உங்களுக்கு ஒரே ஒரு வரியை மட்டும் சொல்லி கொடுக்குறேன். ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரே ஒரு வரி மந்திரம். இந்த சுகபிரம்ம மகரிஷியை நினைத்து நீங்கள் இந்த மந்திரத்தை நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சொன்னீங்கன்னா, நான் மறுபடியும் சொல்கிறேன், உங்கள் வீட்டில் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், நீங்கள் தொழில் சார்ந்த இடத்துல சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள், பொருளாதார ரீதியாக சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே நிச்சயமாக சரியாகும். அந்த மந்திரத்தை உங்களுக்கு நான் வாசித்தும் காட்டுறேன், கீழே டிஸ்பிளேலையும் கொடுத்துருக்கேன். ரொம்ப ஈஸி தான். அதிலும் குறிப்பாக இதை நீங்கள் உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது ரொம்ப அமைதியான இடத்துல, எந்த சத்தமும் இல்லாமல் அமைதியான இடத்துல பஞ்சபூதங்களை மனசில் நினச்சிட்டு சொன்னீங்க அப்படின்னா கூடுதல் சிறப்பு. ஓம் நமோ சுகதேவாய நமக, ஓம் நமோ சுகதேவாய நமக. இந்த மந்திரத்தை சொல்ல சொல்ல ஆரோக்கியம், நீண்ட ஆயுள், செல்வ வளம் பெருகிக்கிட்டே இருக்கும். உங்கள் வீட்டில் யாராவது படுத்த படுக்கையாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம தண்ணீர் கொடுப்போம் இல்லையா, இந்த வார்த்தையை சொல்லி சொல்லி நீங்கள் தண்ணீர் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய கடைசி காலம் அப்படிங்கிறது நற்கதி அடையும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. ரொம்ப ரொம்ப எளிமையான இந்த சூட்சமத்தை இன்றிலிருந்தே கடைபிடிங்க. உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டாகும். இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர். மகாபெரிவா திருவடிப்பாதம். சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.